எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். புதையல் கிடைத்திருப்பதாக கூறி போலி நகைகளை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், அந்த கும்பல் எப்படி கைது செய்யப்பட்டார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்த ஒரு கும்பலானது சென்னைக்குள் ஊடுருவி புதையல் இருப்பதாகவும், புதையல் கிடைத்துவிட்டது, அந்த புதையல் இருந்து தங்க நகைகள் இருப்பதாக அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஒரு கும்பலானது செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் பகுதியில் வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பூக்கள் தயாரிக்கும் வேலை செய்து வருவதாக அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களிடம் கூறியிருக்கிறார்கள். அந்த ஆப்பூர் பகுதியிலே தனித்தனியாக வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதிலிருந்து தங்கி இந்த 30 பேரும் தனித்தனி குழுக்களாக சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த புதையல் இருப்பதாக கூறி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவமானது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை டி நகரை சேர்ந்த ருக்மணி என்ற பெண் அந்த பகுதியில் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கிறார். அந்த கடையில் வந்து செல்போனுடைய உதிரி பாகங்கள் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. அந்த கடைக்கு வந்த இந்த கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்த 2 நபர்கள் அவர்களிடம் செல்போன் உதிரி பாகங்களை வாங்கியிருக்கிறார்கள். அந்த பழக்கத்தில் அவர்களிடம் நைசாக பேசி தங்களிடம் வந்து பாரம்பரிய தங்களுக்கு சொந்தமான புதையல் நகைகள் இருப்பதாகவும், குடும்ப கஷ்டம் காரணமாக அந்த நகைகளை விற்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். உடனடியாக ருக்மணி தொடர்பாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் போது அந்த நகைகளை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். ருக்மணி அங்கிருக்கின்ற ஒரு நகை கடையில் கொண்டு போய் அந்த நகைகளை சோதனை பார்த்த போது முழுமையாக தங்கம் என தெரிய வந்தது. உடனடியாக அது என்ன விலை என்று அவர்கள் கேட்ட பொழுது 12 லட்சத்துக்கு இந்த தங்க நகைகள் போகும், இந்த பாரம்பரியமிக்க பழங்கால நகைகள் இது 12 லட்சத்துக்கு போகும், குடும்ப கஷ்டம் காரணமாக 6.5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் தருகிறோம் என அந்த கும்பல் கூறியிருக்கிறது. உடனடியாக அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த நகை கடைகள் சென்று அவர்கள் அந்த நகையை பரிசோதனை செய்த போது அது தங்கம் என தெரிய வந்ததால் அவர் அந்த பணம் பெற்றுக்கொண்டு அந்த நகையை வாங்க ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் பஸ் நிலையத்தில் இருக்கின்ற ஹோட்டலுக்கு அவர்கள் அந்த ருக்மணியை வர சொல்லியிருக்கிறார்கள். அங்கே அந்த மாண்டியாவை சேர்ந்த அந்த கும்பலானது அந்த நகையை கொடுத்து அவர்களிடமிருந்து 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நகையை கொடுத்த பின்பு அந்த நகையை கொண்டு போய் நகை கடையில் சோதனை செய்த போது அவை போலி நகை என்பது தெரிய வருகிறது. உடனடியாக ருக்மணி அதிர்ச்சி அடைந்து தாம்பரம் காவல் நிலையத்தில் தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன் தலைமையில் இதற்கான தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்திருக்கிறார்கள். அந்த கும்பல் பயன்படுத்திய செல்போன் எண்கள் மூலம் அவர்கள் ஆப்பூர் பகுதியில் மறைந்திருப்பதை கண்டுபிடித்து அந்த பகுதிக்கு சென்று சோதனை நடத்திய போது அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள். அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி மட்டும் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அந்த கீதா என்ற 47 வயது பெண் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கும்பலை சேர்ந்தவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து செல்போன்கள், அந்த போலி நகைகள், அதே போல 5.5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த கும்பல் பிரிந்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இந்த கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலில் அவர்கள் கொடுக்கும் பொழுது உண்மையான தங்க நகைகளை கொடுத்து அவர்களை சோதனை செய்வார்கள். அதன் பிறகு பணம் வாங்கி கொண்டு கொடுக்கும்போது இது போன்ற போலி நகைகளை கொடுத்து ஏமாற்றி வருகிறார்கள். பொதுமக்கள் இந்த கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தப்பியோடைய 30 பேரையும் பிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சென்னை புறநகர் பகுதியில் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மீரா. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.